பயப்படாத மது. எதுக்கு பயப்படணும்? அவங்கதான் நீ மகளே இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, பின்ன எதுக்கு பயப்படுற? இது பாரு, நீ பயந்துகிட்டே இருந்தேனா அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ பயப்படாம இருந்தேனா அவங்களே அடங்கி போயிடுவாங்க. உனக்கு நாங்க இருக்கும் போது நீ எதுக்கு பயப்படணும்? பயப்படாம இரு. இது பாரு, நாங்க இங்க வந்திருக்கதா நீ காட்டிக்காத, சரியா? சரி. மதுமிதா, நீ தப்பு பண்ணல. எல்லா தப்பையும் பண்ணது நாங்களும் உன் அப்பாவும் தான். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நேருக்கு நேரா போ. உனக்குள்ள எந்த குற்ற உணர்வும் இல்ல, பயமும் இல்லன்னு புரிய வை. உன்னோட தைரியம் மட்டும்தான் உன்னை காப்பாத்தும். பயப்படாம போ. ஆஹா, என்னமா சாவி குடுக்கறாங்க. தைரியமா போ. மதுமிதாவை ராஜசேகர் சீதாவுக்கு எதிரா திருப்பணும். அதே ரோட்ல வச்சு உங்களை திருப்பி அடிப்பாரு. ஏய் மது, என்னடி பேசுற? மா, நிச்சயமா நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, தேவையில்லாம அவர்கிட்ட வம்பு எழுதிய அப்புறம் உங்க மான மரியாதை போயிடும். பாத்துக்கங்க. மா, அவர்கிட்ட சொல்லி வைங்க, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையாச்சும் அவரை காப்பாத்திக்க சொல்லுங்க. சம்பந்தி வீட்டுல எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏங்க, கோயிலுக்கு வந்துட்டு எதுக்கு திரும்பி போகணும்? சாமி கும்பிட்டு போகலாம். அசிங்கப்பட்டது போதாது, இதுக்குதான் என்ன கூட்டு வந்தியா? பாடி. என்ன பண்ணுவீங்களா? அவரும் ஆம்பளதான், அவருக்கும் திருப்பி அடிக்க தெரியும். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையாச்சும் அவரை காப்பாத்திக்க சொல்லுங்க. ஏங்க, ஸ்டேஷன்ல இருந்து மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தான் எடுத்து பேசுங்களேன். யோ வரையா பையா போன. நீங்க தப்பு பண்ணா கூட இல்ல, நீங்க தப்புதான் பண்ணிக்கிருக்கீங்க. அதையும் நான் தட்டி கேட்பேன். இந்த தாலி தானே உனக்கு பிரச்சனை? இன்னும் எத்தனை நாள் உன் கழுத்துல இருக்குன்னு நானும் பாக்குறேன். என்ன பண்ணுவீங்க? ராம், தாலிய கேளு, குடுக்கலனா குதிச்சு செத்து போயிருவேன்னு மிரட்டுன்னு மாடியில ஏத்தி விட்டு வேடிக்கை பாப்பிய. ஆனா பாஸ் குதிச்சுட்டா அது அர்த்ததானே ஆகணும். ஏன் குதிக்காமையே இத அறுக்கணும்? அதுக்கு ராம குதிக்க சொல்றியா? நானா இல்ல நீங்களா? குதிச்சு செத்து போடான்னு சொன்னது நான் இல்ல, நீங்க. இன்னொரு முறை நடந்துச்சு, தற்கொலைக்கு தூண்டுதல்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து போடுவேன், பாத்துக்கிடுங்க. இவ செஞ்சாலும் செய்வா. ஏய், நாளை எண்ணிக்க
கூடிய சீக்கிரமே நீ இந்த வீட்டை விட்டும் ராம விட்டும் போக போற நாள் வரதான் போகுது பாரு. அன்னைக்குதான் எங்களுக்கெல்லாம் தீபாவளி. அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு தீபாவளியே வர போறது இல்ல. ஏய், என்ன தைரியத்துல நீ இப்படி பேசுற? இவள பின்னாடி இருந்து தூண்டி விடுறது அந்த மீரா தானே. சின்ன மாமனாரே, உங்கள மாதிரியே எல்லாரையும் நினைக்காதீங்க. வேண்டாம், என்ன வெறுப்பேத்தாத. நீங்களும் உங்க அண்ணனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? உங்க விருப்பத்துக்கு ஏதாவது நடக்குதா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். ப்ளீஸ் ஸ்மால் மாமனாரே, டெல் மீ. ஆஹா, ஒருமைக்கு ஒரு எல்லை இருக்கு. சீதா ஏதாவது தப்பா சொல்லிட்டாளா? முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பணும். எவனாவது ஒருத்தனுக்கு இவளை கட்டி வச்சு இவளை அனுப்பி தொலைங்க. இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் உருப்படாது. அதுக்கு முன்னால இவளை அனுப்பணும். மகாலட்சுமி மேடம், நான் ராம்சாருக்கு நான் 2வது இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். மாமாவுக்கு நீங்க தான் செகண்ட். என்ன சொன்னாங்க? எதுக்கு இவ்ளோ தூரம் தேடி உன்னை பார்க்க வந்தாங்களா? என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாக. மன்னிப்பா? மகாலட்சுமி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? ஆமா, நான் ரிசப்ஷனுக்கு வந்ததுனால தானே சூர்யா கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு போனாரு. நானும் சூர்யாவும் பிரிஞ்சிருக்கேன், அங்க வந்தது தானே காரணம். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்தாக. மத்தவங்களோட மனசு அவங்களுக்காவது புரிஞ்சிருக்கு. முட்டாள் மாதிரி பேசாதக்கா. வாழ்க்கையில மகாலட்சுமி யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் தப்ப ஏத்துக்கவும் மாட்டாங்க, மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. உடம்பு முழுக்க திமிரு, கொழுப்பு. மகாலட்சுமிய நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இல்லக்கா, நீ தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லுக்கா. தெரியும் தெரியும், அவ நல்ல மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தான் தெரியல. முத்தாராம சாட்சியா சொல்றேன், அவங்க நல்லவங்க இல்லக்கா, எல்லாமே நடிப்பு. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? என்னெல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணதாகன்னு தெரியுமா? சொன்னா அசிங்கமா இருக்கும். அவ்வளவு கேவலமான வேலை எல்லாமே செய்தாக. அவ நீ சொல்ற மாதிரி நடந்துக்கல. உன்னைய பெத்தவர் தான் கேவலமா நடந்துக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்தது நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதானா? நான் திருடியா? சொல்லு சீதா, உன் அப்பா சொல்றாரு. இப்ப சொல்லு, மகாலட்சுமி கேவலமானவங்களா, உன் அப்பா ராஜசேகர் கேவலமானவரா? அக்கா, அப்பாவை தப்பா பேசாதக்கா. தப்பா நடந்துக்கிட்டா தப்பா தான் நான் பேசுவேன். மகாலட்சுமி தப்பா பேச்சு சொன்னாங்களா? அவங்க சொல்லி கொடுத்ததே நீ பேசுதியா? அவங்க பேச்சு கேட்டு நீ நம்ம அப்பாவை தப்பா பேசுவியாக்கா? நம்ம அப்பா இல்ல, உன் அப்பான்னு சொல்லு. யார் சொல்லியும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நடக்க முடியாத என் புருஷனை ரோட்ல வச்சு அடிச்சு அவர் அசிங்கப்படுத்தினது என்னால மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். உன் அப்பா கிட்ட சொல்லிரு, எதுக்காகவும் எப்பவும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். நான் பிச்சைக்காரியா, பசி தாங்காம அம்மா தாயேன்னு அவர் வீட்டு வாசல்ல நின்னு நான் பிச்சை எடுப்பேனா? பொண்ணை பெத்தவ ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சாது? ப்ளீஸ் அக்கா, அழாதக்கா. அப்பா ஏதோ கோவத்துலதான். சூர்யாக்கு கால் நடுக்க முடியாதுதான், ஆனா ஆம்பளை ரோசக்காரர். இன்னொரு முறை அவர்கிட்ட வச்சுக்கிட்டா நானே திருப்பி அடிக்க சொல்லுவேன். சொல்லி வை. அக்கா, நீ கோவத்துல பேசுத. ஆவேசத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாம பேசுத. மகா, சூர்யா வேலை பாக்குற கம்பெனி அட்ரஸ் கிடைச்சதா? கேட்டிருக்கேன், கிடைச்சிரும். சூர்யா முன்கோபக்காரன்னு சொன்னாங்களே,
நம்மள நம்புவானா? கோவக்காரன் தானே சொன்னாங்க, புத்திசாலின்னு சொல்லலையே. நீ சொல்றது சரிதான் மகா. கோவக்காரனுக்கு புத்தி இருக்காது. சூர்யாவை எதுக்கு இவக பாக்கணும்? ஃப்ராட் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்களா? ச்சீ. சூர்யா நம்மள நம்புனா மட்டும்தான் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது சரி, ஏன் நம்பினா மட்டும்னு இழுக்கிறீங்க? கண்டிப்பா நம்புவான், நம்ப வைப்போம். மகா சொன்னா சரிதான். மகாவால முடியாததுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? மகாவால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. சீதான்னு ஒரு நந்தி இருக்கா. இந்த நந்திய தாண்டிதான் போகணும். நல்ல டைமிங் தான். மகா, உனக்கு கால் வருது பாரு. சொல்லு, நான் கேட்டது கிடைச்சதா? மேடம், நான் கேட்கறதும் கேட்காததும் கிடைக்கும் போது நீங்க கேட்கறது எப்படி கிடைக்காம இருக்கும்? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பு. ஓகே மேடம், டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். மேடம், டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் பாக்குறீங்களா? சரி. அக்கா, அட்ரஸ் கிடைச்சாச்சு. சூர்யாவை இன்னிக்கே பாத்துடுறோம். சூர்யாவை பார்த்து என்ன பண்ண போறாங்க? பார்க்க விடக்கூடாதே, விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? ஏய், மன்னிப்பு கேளுடா. சரி சார். சாரி சிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. வெரி சாரி சிஸ்டர். சொன்னம்ல, 7 பிளாக் பெல்ட். நீங்க நம்பவே இல்லல. சாது மிரண்டா காடு கொள்ளாது. வலிக்குது. சாரி பாஸ், இது கனவு இல்லையா? நிஜமாவா? பாஸ், நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. நம்பவே முடியலையே. எப்படி பாஸ்? உன்னை தப்பா பேசினா சும்மா விடுவானா? நீங்க சிங்கம் பாஸ், ஆம்பளை சிங்கம் பாஸ். சாரி, இதுக்கு மேல காரை ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? அது போகட்டும் பாஸ், எப்ப வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இப்ப நடந்தது இருக்கே, அது வேற மாதிரி பாஸ். வாங்க பாஸ், போலாம். இவனுக்கு மதுமிதா கேக்குதா? யார் நீங்களா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சூர்யா, நான் சேதுபதி, சீதாவோட மாமனார், ராமோட அப்பா. அப்படியா? நான் பார்த்தது இல்லையா? நான் மகாலட்சுமி, ராமோட சித்தி. இவங்க அர்ச்சனா. நான் சுபாஷ், ராமோட சித்தப்பா. சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? உங்களுக்கு நிக்க கஷ்டமா இருந்தா எங்கேயாவது உட்காந்து பேசலாம். எனக்காக இறக்கப்படணும்ல தேவையில்ல. இறக்கப்பட்டா எனக்கு பிடிக்காது. நிக்க முடியும் என்னால. நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்களும் மதுமிதாவும் பிரியறதுக்கு நாங்க தான் காரணம். சென்னைக்கு வந்த மதுவை எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது நாங்க தான். ரிசப்ஷன் நடக்கும்போது மதுவும் இருந்தா நல்லா இருக்கும்னு சீதா ஆசைப்பட்டா. எங்க மருமக ஆசைப்பட்டு செய்யாம இருக்க முடியுமா? மதுவை கம்பல் பண்ணி இருக்க வச்சது நாங்க தான். ராஜசேகரோட கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சோம். ஆனா இல்ல, அவர் மது கிட்ட கோவமா தான் பிஹேவ் பண்ணாரு. மதுமிதாவை பார்க்க ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு. ஃபங்க்ஷன் டைம்ல எங்களால எதுவுமே பண்ண முடியல. மது அழுதுகிட்டே எங்க வீட்டை விட்டு போயிட்டா. அவருக்கு போலீஸ்காரங்க தவிர அத காரணமா வச்சு சம்பந்தி உங்ககிட்ட ரூடா பிஹேவ் பண்ணதாவும், அதனால நீங்களும் மதுமிதாவும் பிரிஞ்சதாவும் கேள்விப்பட்டு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்களே அதுக்கு வந்திருக்கீங்க, அது சொல்லுங்க. மன்னிப்பு கேக்குதா? புரியல.
நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்க. எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பிரியறதுக்கு நாங்க காரணமாயிட்டோம். இது பாருங்க, மது ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளவு காதல் இருந்திருந்தா குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு உங்க கூட அவ வந்திருப்பா. நீங்க கோவத்துல மதுவை பிரிஞ்சு இப்படி வந்திருக்க கூடாது. சூர்யாவை நம்பிதான் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். ஆனா இப்ப என்ன சூர்யாவே புரிஞ்சுக்கல. நான் அனாதையா நிக்கிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா மது. மது பாவங்க, ப்ளீஸ் அவளுக்கு தண்டனை கொடுக்காதீங்க. சம்மந்திக்கு முன்னால நீங்க வாழ்ந்து காட்டணும். அதுதான் மதுமிதாவுக்கு நீங்க செய்யற நல்ல விஷயம். ஐயோ எப்பா பாஸ், என்ன இதுல இருக்கு பாஸ்? ஒரு நிமிஷம் இரு. பாஸ், யாரு பாஸ் இதெல்லாம் வாங்குனது? எவ்வளோ மெடலு, எவ்வளோ கப்பு, எவ்வளோ சர்டிபிகேட். பாஸ், இதெல்லாம் வாங்க நிறைய பணம் செலவாயிருக்குமே. ஏய், கிண்டலா? ஆ? ஓ, இரு. இந்தா, இதில் இருக்கிற பேரெல்லாம் படிச்சு பாரு. கொடுங்க. என்ன பாஸ் இது? எதுக்கு எல்லா சர்டிபிகேட்லயும் உங்க பேரை எழுதி வச்சிருக்கு? இதெல்லாம் தப்பு பாஸ், ரொம்ப தப்பு. ஏய், ஏதோ நான் காசு கொடுத்து எழுதி வச்ச மாதிரி சொல்ற. பின்ன காசு கொடுத்ததே இப்படி எழுதி கொடுப்பாங்க? முட்டாளா நீ? இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பரிசு. இதெல்லாமா? ஆமா. எங்க ஸ்கூல்ல நான் தான் பெஸ்ட் ரன்னர். 100 மீட்டர், 200 மீட்டர் அண்ட் 500 மீட்டர் எல்லாத்திலுமே நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். என் டைமிங் ரெக்கார்ட இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணதே இல்லை. காலேஜ் ஹை ஜம்ப்ல நான் தான் ரெக்கார்ட். இப்ப நினைச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும் பாஸ், நீங்க சண்டை போட்ட ஸ்டைல வச்சு நீங்க பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற என்னலாம் பண்ணிருக்கீங்க பாஸ்? அது என் ஆசைய மனசுக்குள்ளே புதைச்சுக்கிட்டேன். பாஸ், புதைச்சிட்டீங்களா? ஆமா, என் ஆசைய புதைச்சிட்டேன். அப்ப முளைச்சிருக்கும் பாஸ். என்ன சொல்ற? புதைச்சா முளைக்குமா? ஆமா பாஸ், புதைச்சு வச்சா முளைக்கும். எப்படி? பாஸ், நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆவதிய. இது அந்த முத்தாரம்மா மேல சத்தியம்.
இருக்கிறவங்க எனக்கு ஹஸ்பண்டா இருக்கிறாங்கன்னா சும்மாவா? நான் கொடுத்து வச்சுவதேன் பாஸ். தேங்க்ஸ். பாஸ். என்ன பாஸ், என்ன ஆச்சு? எனக்காக உங்க மனைவிக்காக ஒரே ஒரு பாட்டு பாஸ். பாட்டா? இப்பவா? சச்சே, அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் பாஸ், ஒரே ஒரு பாட்டு மட்டும். ஏய், இப்ப எப்படி திடீர்னு கேட்டா? பாஸ், எனக்கு இப்பதானே தெரியும். ப்ளீஸ் பாஸ், ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. அவசியம் பாடணுமா? சரி, என்ன பாட்டு பாடுறது? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க பாஸ். ஆனா லவ் பாட்டு. லவ் பாட்டா? ஆமா பாஸ். ராத்திரி நேரம் நீங்களும் நானும் மட்டும் தனியா இருக்கோம். வேற எந்த பாட்டும் செட் ஆகாது பாஸ். காதல் பாட்டுதே நல்லா இருக்கும். பாடுங்க பாஸ். பாஸ் பாடுங்க. நான் பாடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன அக்கா? ஐயோ ஐயோ அக்கா, நெருப்பு சுடுது. அக்கா அக்கா, நைட்ல நல்ல காய்ச்சல்மா. சரி சரி, நீங்க எழுந்திருக்காதே, அப்படியே படுத்துக்கோங்க. இல்லம்மா, நான் சமைக்கணும். மகாலட்சுமி அம்மா பசி தாங்க மாட்டாங்க. அவங்க வரும்போது சாப்பாடு தயாரா இல்லைன்னா திட்டுவாங்கம்மா. ஒன்னும் திட்ட மாட்டாங்க. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சுக்கிறேன். ஐயோ வேணாம்மா, அம்மா பார்த்தா அவ்வளவுதான், என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. எதுக்கு பயப்படுற? உன்னெல்லாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. நீ ஒருத்திதான் இவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவ. இல்லம்மா. செல்வி அக்கா, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா மாத்திரை இருந்தா எடுத்துட்டு வரேன். சொல்ல கூடாது அக்கா. அக்கா, செல்வி அக்கா, நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, ஜுரம் விட்டுரும். நான் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாமா. என்ன செல்வி அக்கா, நாள் முழுக்க இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க கவனிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துக்கிற கூடாதா? அது இல்லம்மா. அக்கா, நான் இந்த வீட்ல ஒரு நாள் முழுக்க பட்னியோட இருந்தப்போ நீங்க தான் எனக்கு சாப்பிட இட்லி எல்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியாதுக்கா. நீங்களும் எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரிதான். அதுக்கு இல்லம்மா. பேச்ச கூடாது. ஜுரம் வந்தா எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஒவ்வொருத்தி போனே நோண்டிட்டு இருக்கான். இப்ப பாரு போன். சில்லுவண்டுகளா, செல்வி அக்காக்கு உடம்பு சரியில்லை. நான் தான் இன்னைக்கு சமைக்க போறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் சொல்லுங்க. ஹலோ குட்டீஸ், நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். தூத்துக்குடி சமையல் வேற மாதிரி இருக்கும். என்ன வேணும்னு சொல்லுங்க, சமைச்சு அசத்தி போடுதேன். கருமம், நீ சமைச்சு நாங்க சாப்பிடணுமா? அதை விட பட்னி கிடக்கிறதே நல்லது. ஹலோ, நீ நல்லா சமைப்ப நாங்க நம்பிட்டோம். ஆனா எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், நன்றி. சுவையா செஞ்சு தருவேன். டேஸ்டா சாப்பிட வேணுமா வேணாமா? வேணாம். ஓ நீங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டை விட்டு நீ போணும். போறியா? இத பாருங்க, எல்லாருக்குமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுங்க. கண்டவ சமைச்சதை சாப்பிட்டா அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆயிடும். போங்க. ஓகே சித்தி. கேட்டுச்சா? போயிட்டே இரு. கண்டிப்பா நீங்க கிட்ட வருவிய, அது நடக்கதான் போகுது. 1 வீக்கே பட்னி கிடந்தா கூட நீ சமைச்சதை நாங்க சாப்பிட மாட்டோம். பார்க்கலாம். அஞ்சலி இன்னுமா வரல? போன் பண்ண. சரி சித்தி.
என்னங்க சித்தி? கொடு. ஏய், இன்னுமா வர? நீ என்ன நடந்த வர? வந்துட்டு இருக்க மேடம், இப்போ வந்துருவேன். சீக்கிரம் வா, இல்லனா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவேன். இது பாரு, உன் பர்சனல் வேலையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. 10 minutes தான் உனக்கு டைம், அதுக்குள்ள வரணும். வரேன் மேடம், அவசரப்பட்ட எப்படி? இதெல்லாம் பேசாத, சீக்கிரமா வா. பூண்டு கஞ்சி குடிச்சா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் காத்தா கரைஞ்சு போயிரும். சில்லு வண்டுகளா சாப்பிடுதியலா? ஏய், நீ பேசாம குடி. உனக்கு தான் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இருக்கு. நல்லா அது கரையட்டும். பாஸ், உங்களுக்கு நல்லா இருக்கும் பாஸ். டேஸ்ட் அல்லது. எனக்கு வேண்டாம். என் பேச்ச நீங்க கேட்கலனா இன்னைக்கு நீங்க பட்னி தான். மீராக்கா எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஏ ராம், உண்மையாவே நல்லா இருக்குடா. வா சாப்பிடலாம், வா. அப்படியா? எனக்கு கொஞ்சம் தரீங்களா? கொஞ்சமாவா? நிறைய இருக்கு, வாங்க. அண்ணே, உங்களுக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? சாரி சீதா, எனக்கு வேணாம். நோ மென்ஷன். அவனுக்கும் அவன் சித்திய பத்தி தெரியட்டும். ஒரு நாள் பட்னி கடந்தா தப்பில்ல. குதினா மாடியில இருந்து குதிக்கிறான்ல, அனுபவிக்கட்டும். நீ வா போலாம், வா. சமையல் ரெடி. துப்பிடுவாங்க. துப்பிடுவாங்களா? பின்ன முழுகுனா குடல் அறுந்து போயிடும். பாஸ் தான் பாவம். ஏய், எல்லாரும் தான் பாவம். ஸ்பெஷல் குக் மகாலட்சுமி அண்ட் அர்ச்சனாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா பாராட்டலாம்ல. டேஸ்ட் பார்த்தா எப்படி பாராட்டுவாங்க? அடிச்சு தானே விரட்டுவாங்க. டேஸ்ட் பண்ணுங்க. பாருங்க பாருங்க. Don't get emotional. இன்னைக்கு அவசரம், இல்லனா இன்னும் டேஸ்டா பண்ணுவோம். ஆமா, சும்மா அதிரும். ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், டெய்லி எங்களையே சமைக்க சொல்லி அன்பு கட்டல் எல்லாம் போடக்கூடாது. சாரி.
என்னாச்சுப்பா? சித்தப்பா ஏன் துப்புறீங்க? மகா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஏன் இப்படி இன்டீசென்ட்டா நடந்துக்கிறீங்க? ராம், நீ சாப்பிடு ராம். பாஸ் சிக்க போறாரு. என்ன சித்தி இது? ஏன் நல்லா இல்லையா? கன்றாவியா சீதா, குழந்தை வெளியில இருக்காங்க. சில்லு வண்டுகளா, அப்பவே கேட்டல சமைச்சு தரேன்னு. நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. பாஸ் நீங்க வாங்க, பூண்டு கஞ்சி ரெடியா இருக்கு. வாங்க பாஸ். ராம், நில்லுடா. வாங்க. சுபாஷ், எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஆமாண்ணே, அம்மா சமையல் மாதிரி இருக்குல்ல? எளிமையா, அன்பா, பாசமா, அப்படியே அம்மா கைப்பக்குவம் மாதிரியே இருக்கு. நாளையில இருந்து செல்வி சமைப்பா. ஆமா, தப்பிச்சோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதெல்லாம் இதோட விட்டுருங்க. இது செம டேஸ்டா இருக்கு. சும்மா வெறுப்பேத்தாதீங்க. நிஜமாவே இது நல்லா இருக்கா? சித்தி, ரியலா சூப்பர். நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. போதும், விட்டா பாராட்டி பரிசை கொடுத்துருவீங்க போல. சீக்கிரம் சாப்பிடுங்க. தையக்காரி வரத்துக்குள்ள இங்க இருந்து போகணும். இந்த கன்றாவிய சாப்பிடுறது அந்த தையல்காரிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு, கேவலமா பேசுவா. புரியுதா? இன்னும் கொஞ்சம் கஞ்சியும் ஊறுகாவும் எடுத்துட்டு வான்னு பாஸ் சொன்னாங்க. பரவாயில்ல, வழிச்சு நக்கிட்டிய போல இருக்கே. பச்சையா இல்ல ருச்சியா? உங்க அளவுக்கு நான் சமைக்குதானா? ஒரு வேலை தப்பா இருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. அவங்க சமைச்சது அப்படியே இருக்கு. உனக்கு வேணுமா? விடுவேன். காரம் தாங்காம துப்பிடுவேன்னு சொன்னேன். எப்படி பண்ண? ரொம்ப நல்லா இருக்கு. இத சாப்பிட்டதும் சேதுக்கும் சுபாஷ்க்கும் அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சான். பிளாஷ்பேக்கே போயிட்டாங்க. ஓ அண்ணே, முடிஞ்சுதா? எந்திரிச்சு போ. ஓகே, போறேன். தேங்க்ஸ் ஃபார் கஞ்சி, துவையல் அண்ட் மாங்க ஊறுகாய். வெல்கம். எப்ப வேணாலும் கேளுங்க, நான் சமைச்சு தரேன். என்னது? என்னையும் அதையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா தானே இங்க தூது அமைச்சார் உங்களை. பாருங்க, இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். நான் வேற மாதிரி யாரும். தயவு செஞ்சு நான் சொல்றத கோவப்படாம கேளுங்க. டேய்,
இவனை அடிக்கடி யாராவது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இவன் யாரு, இவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சு வைங்கடா. சரிங்க சார். தயவு செஞ்சு கூட்டு போங்க இங்க இருந்து. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததை சொல்லாம போக முடியாது. மகாலட்சுமியோட உண்மையான சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு எதுவும் தெரிய வேண்டான்ற. நீங்க தயவு செஞ்சு இந்த பக்கம் இனிமேல் வராதீங்க. நீங்க நம்ப வேண்டாங்க. ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம்னு கேளுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க. கோயில்ல இவங்க அப்பா மதுவை பாட்டு என்ன தெரியுமா கேட்டான்? பிச்சை எடுக்க கூட வீட்டு பக்கம் வந்துடாதன்றான். அந்த மாதிரி கேவலமா பேசுற உங்க அப்பா நல்லவன், நானும் மது சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற மகாலட்சுமி கேட்டவன். அப்படிதானே? இங்க பாருங்க, அப்பா பேச்சுல கோவம் இருக்கும், ஆனா சூதுவாது இருக்காது. உங்க அப்பா பெருமெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காது. சரியா? கிளம்பி போங்க. நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுதே, அதை மட்டும் கேட்டுக்கோங்க. என்ன? என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? மது சென்னைக்கு வந்தப்போ ரிசப்ஷன்ல எடுத்த ஆல்பத்தை காட்டுதே, அத பார்த்தா உங்களுக்கே எல்லாமே புரியும். உங்க வீட்டு ரிசப்ஷனுக்கு வந்தனாலதான் எனக்கும் அதுக்கும் பிரச்சனையே வந்துச்சு. 2 பேர் பிரிஞ்சிருக்கிறோம். இப்பதான் 2 பேர் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறோம். நீங்க முதல்ல இருந்து குழப்பத்தை உண்டாக்கி எங்களை பிரிச்சிடாதீங்க. புரியுதா? போங்க இங்க. நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அந்த ஆல்பத்தை கண்ணுல பார்த்தாதே உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். அதை பார்த்தா மகாலட்சுமி பொய்யானவங்கன்னு எனக்கு புரிஞ்சிடும். அப்படிதானே? ஆமா, நீங்க அதை பார்த்தாதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சீதாவை விட மகாலட்சுமியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு வாங்க. நான் உங்களை போக சொல்றேன். இதுக்கு மேல நம்புறதோ நம்பாததோ உங்க இஷ்டம்.